வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 12th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக் வந்து லோ 23,700 அந்த லெவலையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு 23,550 அரௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை நம்ம மார்க்கெட்டில். அதாவது ஈரான் வார் நடந்துட்டு இருக்குது இல்லை, அதனால நம்ம மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது மட்டும் நம்ம மார்க்கெட் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அப்பவும் ஏனோ தானம் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ நியூஸ் வருது அப்படின்ட்டு நல்லாவே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாருங்கள், இன்னைக்கு வார் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 12 நாள் முடிஞ்சிருக்குது. நாளைக்கு வந்து 13ஆம் தேதி, 13வது நாள் என்றாவது இந்த வார். இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ப்ரீவியஸ் வீக் சாட்டர்டே அன்னைக்கு வார் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலோடைய ஸ்டாக் மார்க்கெட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து ஈரான் ஸ்டாக் மார்க்கெட் 4% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ்ஏ வந்து, அதாவது அமெரிக்காவுடைய டோ ஜோன்ஸ் 2.5% டவுன் ஆயிருக்குது இந்த 12 நாளாக. சைனாவுடைய மார்க்கெட்டு 1% தான் இறங்கியிருக்குது. ரஷ்யாவுடைய மார்க்கெட்டு 2% இறங்கியிருக்குது. துபாயோடைய ஸ்டாக் மார்க்கெட் 3% இறங்கியிருக்குது. இது எல்லாமே வந்து, அதாவது சைனா, ரஷ்யா இந்த 2 ஸ்டாக் மார்க்கெட்டை தவிர, 2 நாட்டை தவிர மற்றது எல்லாமே வந்து அங்கே மிசைலும் வந்துருக்குது. இவங்களும் வந்து அதுக்கு வந்து ரிப்ளையும், அதாவது பதிலடியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்டாக இந்த வார்னால பாதிக்கப்பட்ட இஸ்ரேல், ஈரான், யூஎஸ்ஏ, யுஏஇ இந்த 4 நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆக கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆகிருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 6.3% டவுன் ஆகிருக்குது இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ நம்ம மார்க்கெட் எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம மார்க்கெட்டில் இந்த வார்னால தான் இவ்வளோ பெரிய ஃபாலோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு எஸ்டிடி, இந்த எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. ருப்பியும் வந்து ஆல் டைம் லோவில் டெய்லி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ஆல் டைம் லோ 92.30 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ நம்ம ருப்பி, அதாவது 100 ரூபாங்கிறது இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் டச் ஆகிட மாட்டேருக்குது. அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டு இருக்குது நம்ம இந்தியன் ருப்பி வீக் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டும் திங்க் பண்ண கிடையாது. அடிஷனலாக வந்து, அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றின கணக்காக இவங்க வந்து எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இந்த வாரனால தான் இறங்குது அப்படிங்கிறது நான் வந்து பிலீவ் பண்ண கிடையாது. ஓரளவுக்கு இந்த வாரனால இறங்குது அப்படின்னா ஒரு 2% to 3% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 6.5% இறங்கி இருக்குது இந்த 12 நாளில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூஸ் வேணும்ல எஃப்ஐ செல் பண்ணுறதுக்கு. அதனால அவங்க இந்த நியூஸ் வந்துருச்சு, ஓ வார் வந்துருச்சு, அதனால ஹியூஜாக செல் பண்ணுறோம் அப்படின்னு செல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் இருக்கிற வரையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு உருப்படாது. அந்த 2 பேர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 2 பேர், ஓகேங்களா? அந்த 2 பேர் இருக்கிற வரையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு உருப்படாது. அந்த 2 பேர் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி என்னுடைய ட்விட்டரில் கூட அது வந்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது வந்து நான் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அந்த 2 பேர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்க்கலாம் நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ குளோபல் நியூஸுக்கு வரலாம். இந்த வாரோடைய சிச்சுவேஷன் இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த வார் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லி இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ட்ரம்ப்பு இந்த வார் சீக்கிரம் முடிஞ்சிடும், யாரும் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஈரான் என்ன சொல்கிறாங்க, இந்த வார் வந்து முடியாது, இல்லைன்னா எங்களுடைய டிமாண்டு என்ன அப்படின்ட்டு கேட்டு அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற வரையும் இந்த வார் வந்து முடியாது அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஐஇஏ, அதாவது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, அவங்ககிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் $572 மில்லியன்
பேரல்ஸ் ஆயில் நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறோம், இந்த ஸ்டாக் எல்லாம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். க்ரூடு வந்து டவுன் ஆகும், க்ரூட்லாம் $100 போகாது, $60 வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஈரான் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, க்ரூடு $200 பெர் பேரலுக்கு போகும் அப்படின்னு எஸ்டர்டே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஹார்மூஸ் ஜோனில் இருக்கிற ஷிப் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஎஸ் உடைய நேவி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம், எந்த ஒரு ஷிப்புமே வந்து ஹார்மூஸ் ஜோன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் யாரை விடுவோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற இஸ்ரேல், யூஎஸ்ஏ இவங்களுடைய அம்பாசிடர், அதாவது அவங்களுடைய தூதர்களை வந்து யார் யார் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்களோ அவங்க நாட்டுகளுக்கு மட்டும் நாங்கள் ஷிப்பு வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஸோ ட்ரம்ப் ஒன்று சொல்கிறாரு, அது உடனே வந்து ரிப்ளை ஈரான் ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. அது ஏன் நம்ம இந்தியாவில் கூட இன்னைக்கு மார்னிங்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலாக சொன்ன மாதிரி தெரியல, பட் ஜி பிஸ்னஸ், என்டிடிவி, சிஎன்பிசி இதில் எல்லாமே நியூஸ் வந்துச்சு. என்ன சொன்னாங்க, ஈரானியனுடைய ஃபாரின் மினிஸ்டரும் நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் பேசியிருக்கிறாங்க. ஹார்மூஸ் ஜோன்ல இருந்து நம்ம இந்தியன் ஷிப் டேங்கர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்றதா வந்து ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துச்சு, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இல்லை, எந்த ஒரு ஷிப்பையும் நாங்கள் வந்து அலோவ் பண்ண கிடையாது, இன்க்ளூடிங் இந்தியா ஷிப் அப்படின்னு அவங்க வந்து நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுவும் வந்து ஜி பிஸ்னஸ்லேயே போடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து மீடியா வந்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்களா இல்லை என்னங்கிறது புரியலைன்னு வச்சுக்காங்களேன். ஒரு நியூஸ் வந்து நம்மளை வந்து சேருது அப்படின்னா அந்த நியூஸ் தெரிஞ்ச கடைசி ஆள் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிற செய்தி எல்லாமே வந்து வெவ்வேறு மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால கவர்மெண்ட் அஃபீஷியலாக அவங்க நியூஸ் வந்து டிவியில் வந்து சொன்னாதான் நாம் வந்து நம்பணும் போல தெரியுது. ஓகேங்களா? எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட், அதாவது நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டோ ஜோன்ஸ் 0.61%, S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1%, ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.3% டவுனில் க்ளோஸ் ஆயிருச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 150 to 200 பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. லைக் 23,570 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 23,850 அகைன் 600 வந்துருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 829 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1% டவுனில் போயிருக்குது, 76,034 செட்டில் இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரையும் 227 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 23,639 வந்து செட்டில் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும் 0.5% to 0.75% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டி நியர்லி 700 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ நியர்லி 3% டவுனில் போயிருக்குது, எஃப்எம்சிஜி 1.7%, ப்ரைவேட் பேங்க் 1.6% டவுனில் க்ளோஸ் ஆகுது. பவர் இண்டெக்ஸ் இன்னைக்கு 2.5%, எனர்ஜி இண்டெக்ஸ் 2%, ஆயில், கேஸ், மெட்டல், கேபிட்டல் குட்ஸ் 0.5% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆகுது. ருபி 92.19 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 92.04. இதுதான் பிறகு ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது, 3.21% வந்துருக்குது. ப்ரீவியஸாக இருந்தது 2.75%, எக்ஸ்பெக்டேஷன் 3.14%. ஸோ ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷனும் வந்துருக்குது இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூடி சீக்கிரம் லிஸ்டிங் வர போகிறாங்க. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 19 மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இவங்க வந்து ஐபிஓ பற்றிய நியூஸ் எனி டைம் வரலாம். மோஸ்ட்லி இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஏப்ரல் 15க்குள்ளே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ஐபிஓ வரும். ஸோ இந்த ஐபிஓ அவங்க வந்து என்ன ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 2,000 rupees ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை 1,300, 1,400, 1,500 ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ எனிவே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அன்லிஸ்டட் ஷேர்ஸில் 2,100 rupees அரௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? பட் நிறைய ஸ்டாக் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஹெவி ப்ரைஸில் இருந்துச்சு. ஆனால் லிஸ்டிங்கில் வந்து ரொம்ப டிஸ்கவுண்டில் லிஸ்டிங் கொடுத்தாங்க.
ஆனால் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. ஈவெண்ட் பொறுத்தவரையும் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 12:30க்கு இங்கிலாண்டோட ஜிடிபி வருது. ஈவினிங் 6 PM யூஎஸ்ஏவுடைய ஜிடிபி வருது. பர்சனல் இன்கம் ஸ்பெண்டிங் டேட்டா வருது. 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 450 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 0.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த 4 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 600-700 பாயிண்ட் இறங்கிருக்குது. ஏதாவது ஒரு பவுன்ஸ் வருமா, நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 24,200 300 போகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பவுன்ஸே வரமாட்டேங்குது. பவுன்ஸே வராமல் இறங்கிட்டு இருக்குது. இன்னும் நாளைக்கு வந்து 10க்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேற. சென்டிமெண்ட் நான் சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். பட் வெள்ளிக்கிழமை இறங்கணும் அப்படிங்கிறது சொல்ல கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சால் தான் நமக்கும் தெரியும். ஓகே, எனிவே மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை. வேல்யூவான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதாவது அன்னைக்கு நான் 2 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக் சொல்கிறேன். லார்சன் அண்ட் டூப்ரோ எல்என்டி, அது வந்து கிட்டத்தட்ட ஹைலேருந்து நல்லாவே இறங்கிருக்குது. நியர்லி 10% டவுன் ஆகிருக்குது. அதாவது இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான். அப்படிங்கும்போது அதனால் ரெவென்யூ குறையும் அப்படிங்கிறனால எல்என்டி வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு வந்து 870-880 ருபீஸ் அரௌண்ட் இருக்குது. ஸோ இதையும் வந்து டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து ஓகே சார் சொல்லிட்டாரு போய் வாங்கடா, அது ஒரு 100 இது ஒரு 100 வாங்க அப்படின்ட்டு போய் பண்ணிடாதீங்க. ஒரு 5 ஷேர் 10 ஷேர் வாங்குங்க. ஓகேங்களா? அதாவது உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குதோ அதில் வந்து ஒரு 15% to 20% மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மார்ச் 2 அன்னைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 25,000. ஓகேங்களா? 25,000லேருந்து இன்னைக்கு வந்து 23,650. ஸோ வெர்டிகலாக இறங்கிருக்குது. 1,400 பாயிண்ட் நல்லாவே இறங்கிருக்குது. இப்போ இந்த 1,400 பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது 24,200 to 300 வரலாம். இது வந்து ஏதாவது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ்லாம் எதுவும் வரல அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். எனிவே இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500. 23,500ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 23,850. இந்த 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஏறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 24,000 வரையும் போகும். 23,500 கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,350. இது வந்து நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். இது வந்து 1 hour கேண்டிலுக்கு வந்து 1 day கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டே கேண்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,200 to 300. இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இது வந்து எப்போ வந்த லோ அப்படின்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 15th வந்த லோ. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது வெர்டிகலாக டவுன் ஆகிருக்குது பாருங்க. 62,000 இருந்து 55,000 வந்துருக்குது. 7,000 பாயிண்ட்ஸ் நல்லாவே டவுன் ஆகிருக்குது. 7,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,200 to 300. இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் அப்நார்மலாக இருக்குதுங்க. ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல, சப்போர்ட் மட்டும் பார்த்துக்காங்க. 54,300 to 400 சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.